ஃபைனலாக சுசுக்கியோட நியூ மாடல் 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸார் 150க்கு கீழே வந்து பொசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூ மாடல் 150cc பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,30,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 150cc பைக்கோட ப்ரைஸ் என்ன, கான்ஃபிகரேஷன் என்ன, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கோட லுக், டிசைன் பிடிச்சிருக்கா, ப்ரைஸ் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சுசுக்கியோட 150cc பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் இந்தியாவில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய, அதே சமயம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுசுக்கி இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுசுக்கியோட GR 150 அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,30,000 ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும் இந்த பைக்கால் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் 5 ஸ்பீட் இயர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் கிக்கர் அவைலபிளாக இருக்குது. இன்ஜினில் ஏர் கூல்டு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் முழுக்க ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பைக்காக இருக்கும். ஒரு நல்ல கம்யூட்டராக இந்த பைக்கால் இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹெட் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்பில் வைக்க போறாங்க. 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும். இந்த பைக்கோட சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுக்க போறாங்க. அப்ரேடான ஹேண்டல் பார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ சிட்டியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்கு பெஸ்ட்டான ஒரு பைக்காக தான் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டான சீட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸுங்க 11.5 ஹார்ஸ் பவரும் 12.3 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு பழைய டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சுசுக்கியில் ஒரு பெஸ்ட்டான பைக் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 1,60,000 இல்லாட்டி 1,70,000, 80, 2 லேக்குக்கும் மேலே போடணும். அது மட்டும் இல்லாமல் பெருசாக டெக்னாலஜி இல்லை, கான்ஃபிகரேஷன் பெருசாக இல்லை அப்படிங்கிற நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதனால் சுசுகி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு நியூ மாடல் 150cc-யை ஹோண்டாவோட SP 160க்கு ரைவலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ ஹோண்டாவோட SP 160க்கு எகென்ஸ்டா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைவலாக இந்த சுசுகியோட GR 150 அப்படிங்கிற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பழைய டிசைன் மாதிரி தான் இருக்குது. பட் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. நல்ல பில்டு குவாலிட்டி, ரைடிங் எக்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுசுக்கியோட நியூ 150cc பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், நைட்ராக் ஷாக் அப்சர்வர், ஃப்ளாட்டான சீட், சிட்டிக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, மைலேஜும் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான கம்ப்யூட்டராக இருக்க போகுது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 2024 சுசுகி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.